ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா சிறப்புங்கய்யா. ஐயா ராகு கேது பயிற்சி இந்த வருஷம் இறுதியில வருது. ஸோ என்னைக்கு ஆரம்பிக்குது? அத பத்தி சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி ராகு கேது பயிற்சி ஏன் முக்கியத்துவமா நம்ம பார்க்கணும்? நெறைய பேர் ராகு கேதுனாலே ரொம்ப பயப்படுறாங்க. சனிக்கு நிகரா இருக்கக்கூடிய ஒரு பிளானட் அப்படின்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. என்னதான் இருந்தாலும் ஒரு கெடுதல் வருது. ஒரு தப்பான முடிவுலாம் நம்ம குடுத்துருவாங்க. ஏன்னா ராகு கேது தான் இந்த உலகத்தையே சொல்றது அப்படின்லாம் சொல்றாங்க. உண்மையில ராகு கேதோட வேலை என்னங்கய்யா? நல்ல கேள்வி. ஏன்னா மக்கள்கிட்ட இப்போ குரு ஒருத்தர் தான் நல்லவர், ம். மற்ற கிரக பயிற்சியெல்லாம் பயப்படுற பயிற்சியாக இருக்குன்ற எண்ணம் இருக்குது. அந்த எண்ணம் தவறு. அப்படி இருந்தால் எனக்கு நல்லது பண்ணுதுன்னு ஏன் சொல்லணும்? ம். ராகு கேது எனக்கு நல்லது பண்ணுது, சனி பயிற்சி எனக்கு நல்லது பண்ணுது அப்படின்னு ஏன் சொல்லணும்? அது எப்போவுமே கெடுக்கிறதா இருந்தால் அப்போ அது அது கெடுதல் தானே பண்ணணும். கண்டிப்பா. அப்போ என்ன அர்த்தம்னா, உலகத்தில் பிரபஞ்சத்தில் நன்மை தீமை சுபர் அசுபர் அப்படின்னு கிரகங்களை பிரிக்கும்போது ம். ஒளி கிரகங்கள் சுபரா பண்ணணும். ஒளி சூரியனை சார்ந்து இருக்கக்கூடிய ஒளி கிரகங்கள் சுபத்துவம். ம். அதுபோக ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறது இது ராகு கேது அதுக்கு உருவமே கிடையாது. ம். அது நிழல் கிரகம், வெட்டுப்புள்ளி. ம். சூரியன், பூமி, சந்திரன் சார்ந்த வெட்டுப்புள்ளி. ம். ஸோ அதனால் இப்போ அது சனி இருள் கிரகம், ரொம்ப தொலைவில் இருக்குது. சூரிய வெளிச்சத்துக்கு ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால அதனுடைய எஃபெக்ட் நெகட்டிவ் அப்படின்றது பொதுவான சுபர் அசுபர்னு பிரித்தோம். ஏன்னா இருள் சார்ந்த விஷயத்த சொல்றாங்க. பாரம்பரிய ஜோதிடத்தில் இப்போ கருப்பு கலர் ஏன் யூஸ் பண்ணுறோம் சனிக்கு? இப்போ அதே மாதிரி ராகுவுக்கும் ப்ளூ கருப்பு தான். அதே மாதிரி நம்ம இப்போ இது என்ன அப்படின்னா, இது வெட்டுப்புள்ளிகள் அப்படிங்கிறதுனால இது ஜோதிட ஆரம்பத்தில் ராகு கேதுக்கள் இல்லை. அதுக்கப்புறம் யுகங்கள் மாறும்போது கலியுகத்தில் தான் இதனுடைய தாக்கம் அதிகம். ராகு கேதுனுடைய இம்ப்ளிமெண்டேஷன்னு சொன்னால், நம்ம பாதிக்கக்கூடிய ஒரு அம்சம்னு சொன்னால் கலியுகத்தில் தான் அது எஃபெக்ட். அதனால தான் வாரத்தில் 7 நாள் தானே இருக்குது 7 கிரகத்துக்கு. ராகுகேது கிழமை இல்லையே. அதனால கலியுகத்தில் தான் இந்த ராகுகேதுக்கு மகிமை. அப்போ பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா குணாதிசய ரீதியில் அவர் கெட்டவர் தான். ராகுவும் கெட்டவர் தான், கேதுவும் கெட்டவர் தான், சனியும் கெட்டவர் தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் கூட அதில் சில நல்ல பாயிண்ட்ஸ் இருக்கும்ல. இப்போ வீட்டில் குப்பை இருக்குது, சுத்தம் பண்ணணும். குப்பை கெட்டது தான், சுத்தம் பண்ணாதானே நல்லா இருக்க முடியும். கண்டிப்பா. அது மாதிரி ராகுங்கிறதும் கேதுங்கிறதும் ஆசைகளை கொடுத்து அதை நம்மளை வழிநடத்துகிற விதத்தில் நம்மளை வழிநடத்துகிற நேரத்தில் பாவ புண்ணியங்களுக்கு பலன் தருது. அப்போ புண்ணிய பலன்களுக்கும் அது வேலை செய்யுது. அதனால் அது வெறும் கெடுதலே எல்லாருக்கும் செய்யணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் பெரும்பான்மை ராகுதசை நடக்கிற அப்படின்னு பார்த்தாலும் மோஸ்ட்லி அப்படி இல்லைங்க. ராகு திசையில் கோடிக்கணக்காக தமிழகத்தையே ஆண்டவங்க இருக்காங்க. கரெக்டாக ராகு திசை 18 வருஷம், அதில் 3 டைம் ஆண்டிருக்காங்க ஜெயலலிதா அம்மா. அப்போ ராகு அது கெடுத்துருச்சுன்னு எப்படி சொல்ல முடியும்? யோகம் கொடுத்துருக்கு. அதனால் யோககாரகன், போககாரகன் அப்படிங்கிற நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இதில் காரகங்கள் எடுக்கும்போது நிறைய இருக்குது. இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நேயர்களுக்கு உங்களுடைய பிறப்பு புள்ளி என்ன, நீங்கள் என்ன லக்னத்தில் பிறக்கிறீங்களோ உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது சனியினுடைய பங்களிப்பு என்ன, இதை நீங்கள் பார்க்க தவறிட்டீங்கன்னா தான் நீங்கள் பயப்படணும். அதாவது நம்ம ஜென்ம ஜாதகத்தில் ராகு நல்லவரா கெட்டவரா அவங்க 4 பண்ணல உட்காரக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு மேஷ லக்னத்துக்கு சனி கெட்டவர், அதே ராகு அப்படிங்கிறவர் நல்லவர். இப்படி 12 லக்னங்களுக்கும் அந்த நட்சத்திர பொசிஷன் ரீதியாக நல்லது கெட்டது பாவ ரீதியாக பிரிக்கணும். அப்படி பிரித்து நம்ம பிறக்கும்போது அவங்க எந்த ஸ்தானத்தில் எந்த ஸ்ட்ரென்த்தில் வலிமையோடு உட்கார்ந்துருக்காங்களான்னு பார்த்து தான் கெடுதலை செய்கிறாங்கன்னா பயப்படணும். நல்லது செய்கிறாங்கன்னா நம்ம தாராளமாக அவங்கள வழிபட்டு இயக்கலாம். இப்போ நாம் ஏன் நிறைய பதிவுகளில் சனிக்கெல்லாம் வழிபட சொல்கிறோம்?
கெட்டதை குறைக்கிறதுக்காக நான் என்னைக்குமே வழிபட்டு சொல்லவே மாட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு கிரகம் சனி கிரகம் கெட்ட கிரகமாக இருக்குதுன்னா திருநள்ளாறு போக சொல்லவே மாட்டேன். காரணம் என்ன? அதனுடைய எனர்ஜியே நெகட்டிவ். உங்களுக்கு அது செட் ஆகாது. அப்போ உங்களுக்கு பாசிட்டிவாக அதே சனி வந்தாருன்னா போங்க, யோகத்தை அள்ளி தருவார். அது மாதிரி தான் ராகுவுக்கு காலகஸ்தியை தாராளமாக எடுத்துக்கலாம். அதனால் இப்போ நேயர்கள், இப்போ நம்ம இந்த விஷயத்தில் என்ன செய்யணும்னா, குருவே கெட்டவராக ஒரு சில ஜாதகங்கள் இருக்கும். அப்போ நாம் குரு பயிற்சி சந்தோஷத்தை கொடுக்கணும் மட்டும் மொட்டையாக நினைக்கக்கூடாது. அதனால் இதை ராகு கேது பயிற்சி அவசியமானது. 18 மாதம் இருக்க போகுது ஒரு ராசியில், 1.5 வருஷம். ஆமாம். இதில் பெயர்ச்சி பலன் சொல்கிற முறையில் அந்த பெயர்ச்சி நாள்கள் வேறுபடுவதற்கு காரணம் 2 விதமாக பார்க்குறாங்க. ட்ரூ நோடு, மீன் நோடுன்னு. அதனால் ட்ரூ நோடு எடுக்கிறது தான் நம்மளுடைய பாஸ்கர் அஸ்ட்ராலஜி சிஸ்டம். அதனால் ட்ரூ நோடு ராகு என்னுடைய தேதி பெயர்ச்சி தேதி நவம்பர் 25ஆம் தேதியே பயிற்சி ஆகுது. நவம்பர் 25 கும்பத்தில் இருக்கிற ராகு மகரத்துக்கு போறாரு. அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதத்துக்கு போறாரு. இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள் என்னன்னு பார்த்துடலாம். ஐயா, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ராசி கடக ராசி. ஜென்மத்தில் கேது, 7ல் ராகு. இதுவே டெட்லி காம்பினேஷன் சொல்லலாம். ஸோ இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. அகம் சார்ந்த விஷயங்களுக்கு நன்மை அப்படின்னா, இப்போ ராகு கெட்டவர் கடகத்துக்கு, கேது பொருளாதாரம் தருபவர். பொருளாதாரம் தரக்கூடியவர் பொருளாதாரத்தை தரக்கூடிய ஒரு வலிமையை இழந்து விடுகிறார். கஷ்டத்தை கொடுக்க வேண்டிய ராகு கஷ்டத்தை கொடுக்காம நம்மளை கொஞ்சம் காப்பாத்துறார். இப்படி எடுத்துக்கோங்களேன். அப்ப இதுக்கு கடகத்தை பொறுத்த வரைக்கும் நியூட்ரலா எடுத்துக்கோங்க இந்த பலனை. ரெண்டுக்குமே. ஆமா, ராகுனால நன்மையும் இல்லை தீமையும் இல்லை. அகம் சார்ந்த விஷயத்துக்கு புறம் சார்ந்து நன்மை செய்ய வேண்டிய கேது பலம் இழக்கிறார். அகம் சார்ந்து தீமை செய்யக்கூடிய ராகு பலம் இழக்கிறார். இந்த 2 பேரும் பலம் இழக்கிறார், நியூட்ரலா கொடுக்குறாங்க. இப்ப ராகு நடக்கிறவங்களுக்கு வேணும்னா ஏதாவது ஒரு நல்லதை எதிர்பாராத நல்ல தடம் மாற்றுதல் நடக்கும். புதிய பாதை, புதிய வேலை, புதிய நட்பு, இந்த மாதிரி ஒரு லிங்க் கிடைக்கும். ராகு தசை நடக்கிறவங்க, ராகு திசா புத்தி. கேது நடக்கிறவங்களுக்கு காசு கொஞ்சம் காலி பண்ணிடுவாங்க. சேவிங்ஸ் இருக்கிறத சொந்த செலவுக்கு சந்தோஷத்துக்காக காலி பண்ணுவாங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கிறது நடக்கும். கேது இருந்தாலும் நடக்கும், ராகு தசை நடந்தாலும் நடக்கும். திருமணத்துக்கு சாதகம். அதே மாதிரி இப்போ பார்ட்னர்ஷிப் பண்றவங்க பார்ட்னர்ஷிப் பண்ணிக்கலாம். பட் என்ன அப்படின்னா, இப்போ அவங்க ஜாதகத்தில் பார்ட்னர்ஷிப் ஸ்தானம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு பண்ணி. கடகத்துக்கு 7ஆம் பாவத்தில் 3 நட்சத்திரம் இருக்கு. உத்திராடம், திருவோணம், அவிட்டம். இந்த கிரக ஆற்றல் அவங்க ஜாதகத்துல 7ஆம் பாவத்தை கெட்ட மாதிரி உட்கார்ந்து இருந்ததுன்னா அவங்க எப்பவுமே பார்ட்னர் பண்ணக்கூடாதுன்னு அர்த்தம். அதை அவங்க ஜாதகத்துல ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிக்கணும். எப்படி நம்ம திருமண தோஷம் சொல்றோம், என்ன பண்ணாலும் டைவர்ஸ் தானே, அது மாதிரிதான். சிறப்புங்க. இப்போ ராசிலேயே ஆல்ரெடி குரு இருக்காரு, இப்போ அந்த கேதுவும் உள்ள வராரு. இவங்க சிந்தனை எப்படிங்க இருக்கும்? ஆன்மீக சிந்தனை வரும். குரு கேது கனெக்டிவிட்டியே எப்பவுமே ஆன்மீகம். இதுல பாருங்க, குரு நம்ம சொல்லியிருப்போம் அடுத்த பயிற்சியில கூட குருவோட பத்தி. அக்டோபர்ல அதிசாரத்துல மகத்தை போய் தொட்டுட்டு வருவார். அதாவது கேது இங்க வர்றதுக்கு முன்னாடியே இவரு போய் கேதுவை போய் டச் பண்ணிட்டு வருவார். அந்த வேலையெல்லாம் இருக்கு. அதனால ஆன்மீகத்துக்கு நல்லா இருக்கு. எண்ணங்கள், ஆன்மீக எண்ணங்கள் வரும். குரு வழிபாடுகள், குருவனுடைய வழிகாட்டுதல்னால அருள் ஆசை பூர்த்தி ஆகும். இப்போ ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா உபாசனை பண்ணணும், எனக்கு தெய்வ காட்சி கிடைக்கணும், இப்படியெல்லாம் விரதம் இருக்கவங்களுக்கெல்லாம் நன்மைகள் நடக்கும். ஆனால் ஒரு சிலரை பொருளாதார ரீதியாக கடன் வாங்க வச்சிடும். குரு கேது சேர்ந்தா கொஞ்சம் கடனாளி ஆக்கி. ஆமா, அது சொல்லுவாங்க. ஏன்னா குருவுடன் கேது சேர்ந்தாலே கடன் வருதுங்கிறாங்க. அது இல்லாம 2ஆம் இடத்துல தாங்க மகம் இருக்காரு, கேது நட்சத்திரம். அவரு 2ஆம் இடத்துக்கு 12ஆம் இடமான ராசிக்கு வர்றாரு. அப்ப 2ஆம் இடம் அங்க வீக் ஆகுது இல்ல, அதான் பிரச்சனை. அதாவது இந்த கேது வந்தாலே ஒரு குழப்பம் சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்குமா?
அதாவது கேது தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி துண்டிக்கிற கிரகம். ம் அதனால ராசிக்கு வரும் பொழுது நமக்கு பேச்சாகட்டும், பழக்கவழக்கமாகட்டும், ஈடுபாடாகட்டும், அதீதமான அதை செய்யணும், இதை செய்யணும் அப்படி இப்படின்ட்டு பெருசா நாம மோட்டிவேஷனா இருந்ததெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுவார். ம் அட சும்மா இருப்பா, சித்தம் போக்கு சிவம் போக்குன்னு இருந்துட்டு போக வேண்டியதானே, ம் அந்த சிந்தனை கொடுப்பார். அதாவது பேசிக்கிட்டே இருக்கிறவங்கள அப்படியே சட் அவுட் அமைதி கரெக்டான வார்த்தை. ஏன்னா கேது தான் ஊமையாக்குறவன். ம் பேச்சாளி பேச்சு ஸ்தானத்தை ஊமையாக்குறவன் கேது தான். ம் அதனால பேச்சை குறைப்பாரு, சிந்தனையை குறைப்பாரு, சித்தம் போக்கு சிவம் போக்கு சும்மா இருப்பதே சுகம்னு தத்துவம் பேசுவார். ம் ம் அதனால இது வந்து ஆன்மீகத்துக்கு நல்லது. ஏற்கனவே அங்க 9ல் சனி உட்கார்ந்து இருக்காரு. குரு வேற இங்க கனெக்ஷன். நிறைய சாமியார்கள் உருவாவாங்க. ஓ 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு பத்தி சொல்லுங்கய்யா. அதுதான் மெயினா. 7ஆம் இடம் ராகுங்கிறது வந்து கெட்டவன் கெட்டு போறான்னு எடுத்துக்கோங்களேன். ம் அதனால கொஞ்சம் நல்லது பண்ணி தரும். ஏற்கனவே கெட்ட சாகவாசம் இருக்கவங்களுக்கு அதிலிருந்து விடுபட்டுருவாங்க. ம் 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 பிறரை நம்பி ஏமாந்தது, துரோகம் பண்ணது, வஞ்சம் சூழ்ச்சியில் அகப்பட்டது, இதெல்லாம் கேன்சல் ஆயிரும். இப்போ ஒரு மாற்று சிந்தனை, மாற்று நபர்கள், மாற்று உறவுகள் இதெல்லாம் கிடைச்சிரும். ஓ ஓ உறவு சார்ந்த விஷயம். புதிய நபர்களை சந்திக்கிறது. வாடிக்கையாளர் தானே 7ஆம் இடம். ம் 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 அதே மாதிரி தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு லாபம் வந்ததை பார்க்கலாமா? அதாவது 10க்கு 10ன்னு சொல்லுவாங்க. 7ஆம் இடத்தை வந்து 10க்கு 10 அப்படிங்கும்போது அந்த தொழிலை கெடுக்காது. ஆனா வந்து ஒரு மாதிரி காம்படிஷன்லயே கொண்டு போகும். போட்டி பொறாமைன்னு சொல்லுவாங்கல்ல. அதான் நஷ்டத்துக்கு இடம் இல்லை. நஷ்டத்துக்கு இல்லை, அது இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போய். இன்க்ரிமெண்ட், இந்த பதவி உயர்வு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கா? அது வந்து இப்போ உடனே பாருங்க, இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் சம்மந்தப்படணும். ம் கடகராசிக்கு 2ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன? கேது, சுக்கிரன், சூரியன். இந்த 3 கிரகங்கள் வந்து அவங்க ஜாதகத்துல ராகுவோடையோ கேதுவோடையோ சம்பந்தப்பட்டு திசை நடந்ததுன்னா அந்த மாதிரி நபர்களுக்கு கிடைக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ கேதுவே நடக்கிறவங்களுக்கு கூட வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா குரு சேர்றாருல, அதனால வாய்ப்புகள் அதிகம். பட் இன்க்ரிமெண்ட்டு அப்படின்னு எடுக்கும்போது உங்களுக்கு வந்து கேது, சுக்கிரன், சூரியன் தான் கொடுப்பாங்க. சிறப்பு. நம்ம கடகராசி நேயர்களுக்கு ஐயாவின் அறிவுரையா இந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்குன்னா என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கு? அதாவது இந்த நாம இந்த பதிவு போடுறதே வந்து யாருக்கெல்லாம் ராகு கேது திசாபுத்தி நடக்குதோ அவங்களுக்கு தான். ஸோ அந்த மாதிரி நடக்கிறவங்களுக்கு கேது திசாபுத்தி நடக்கிறவங்க சிக்கனமா இருங்க. புது திட்டங்களுக்காக போய் பணத்தை இழந்துடாதீங்க. சிக்கனம் ஆக்கிரும். ரெண்டாவது மாட்டை வச்சு சேமிப்பை கரைச்சிரும். நான் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஏதோ ஒரு தொடர்பு வந்து அந்த வேலையை செஞ்சிடும். அதில் மட்டும் ஜாக்கிரதையா இருங்க. அதே மாதிரி புது நபர்களை நீங்கள் வந்து தாராளமாக பயன்படுத்திக்கோங்க. புது பாதையில் பயணம் செய்யுங்க. அதே மாதிரி வெளிநாடு இது வந்து கொஞ்சம் கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால மாற்றம், வேற நாடு வேற இது மாற்றிக்கோங்க. நிறைய பேர் ராகு நடக்கிறவங்க வந்து இந்த இது ரெசிடென்சியல் அப்ளை பண்ணியிருக்காங்கல்ல வெளிநாட்டில் குடியுரிமை, அது வந்து கொஞ்சம் இழுக்கத்தான் செய்யும், உடனே கிடைக்காது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் டிசிஷனை பண்ணிக்கணும். சிறப்புங்க, ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.